இதை உள்ள கூப்பிடுறாங்க வா. ஃபைசல் இதுக்குள்ள கூப்பிடுறாங்க போயிட்டு வரியா? ஃபைசல் பாருங்க, ஃபைசலுக்கு சோறு தான் முக்கியம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ரோஜா. நான் தான் உங்க ஃபைசல். நீ ஜெசிகா சொல்லு. ஜெசிகா சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து இன்னைக்கு நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்கே போகிறோம் நம்ம? சர்ப்ரைஸ். எங்கே போகிறோன்னு சொல்லு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? விஜயம்மா வீட்டுக்கு போகிறோமா? எப்போ பார்த்து ஜெசிகாக்கு விஜயம்மா வீட்டுக்கு போகிற வேலை தான். விஜயம்மா வீட்டுக்கு நம்ம போகலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைசல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து, ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்கே போகிறோன்னா வேளாங்கண்ணிக்கு வந்து போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக, இன்றைக்கி சண்டே வேறு அங்கே பாருங்கள் இன்னும் விடியவே இல்லை. ஸோ சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து எல்லாருக்குமே ஆசை. ஸோ எல்லோரும் பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம போகிறோம். போயிட்டு செம்மையாக இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். என்ன ஃபைசல்? சூப்பராக ஜாலியாக போகும்போது ஃபன்னாக வந்து போகலாம். வாங்க இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னோட அவுட்ஃபிட். என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன். ஸோ ப்ரஷ் ஸ்டைல்லாம் போட்டு நம்ம வந்து அழகாக சிம்பிளாக வந்து கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 hours later. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து இது எந்த பிளேஸுன்னு சொல்லிட்டு தெரியல. பாதி தூரம் போயிட்டுருக்கோம், இன்னும் விடியவே இல்லை. நாங்கள் ஏன்னா வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. காலையில் அப்படியே கிராமத்து சைடு நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக காரில் வந்து கும்பலாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்டே போனோம். பாட்டு வேறு உள்ளே ஓடிச்சு. அதுக்காக தான் நான் வந்து அதை வந்து வாய்ஸ் எடுத்துட்டேன், இல்லைனா காப்பி ரைட் வந்துடும். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போகிற வழியில் இருப்பாங்க ஹைவே. ஸோ நம்ம போகிற வழியில் வந்து அப்படியே டீ டைம் நாங்கள் வந்திருக்கோம். அப்படியே ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போகிற வழியில் வந்து என்னென்னலாம் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு எனக்கே வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை தான். ஸோ வேளாங்கண்ணி போகணுன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸிக்கு எதெல்லாம் வாங்கி கொடு. ஜெஸ்ஸி சரி, என்ன வேணும் என்ன வேணும்? காலையே வாந்தி வரும். எங்க போற ஃபைசல்? எங்க போறேன்னு கேட்டேன். இந்த காமெடியை தான் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பேசவே மாட்டாங்க. ரொம்பவே வந்து பசி எடுக்குதான். ஸோ எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைசல் பாருங்க, ஃபைசலுக்கு சோறு தான் முக்கியம். போறாங்களா வழி இது? வழி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து நாங்கள் வந்தோம். சரியான வெயில் வந்து தாங்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ தான் நம்ம ஷால்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். நம்ம போயிட்டு அப்படியே கேண்டில் வாங்கிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே வந்து நான் வந்து 8th படிக்கும்போது இங்கே வந்தேன். ஃபேமிலியோட 1 வீக்கு இங்கே வந்து தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட நான் இப்போ தான் வரேன். போயிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. ஜெஸ்ஸி ஹாய் சொல்லு. ஹாய். பீச்சில் குளிக்கிறோம் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸ்ஸிகா வந்து பீச்சில் செம்மையாக குளிக்கிறா. நம்ம கூட வந்தவங்களாம் பாருங்கள் டயர்டாகி உட்காந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பாப்பா வந்து பீச்சில் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறாங்க பாருங்க. ஜெஸ்ஸிகா வந்து நம்ம வந்து உட்கார வச்சிட்டோம். அப்படியே நம்ம பீச்சில் செம்ம ஜாலியாக இருக்குது. சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து வெயில் எங்கேயுமே போயிடாதீங்க. வேளாங்கண்ணியில் எங்கேயுமே
போய் எங்கேயுமே வந்து இந்த வெயிலில் போயிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வந்து எரியுது. சத்தியமா காலில் புழுவிடா புழுமா பிடிச்சிக்க காலில் வந்து தண்ணியிலேருந்து ஏதோ வருது ஃப்ரெண்ட்ஸு. செம வெயிலில் எங்கேயுமே போகாதீங்க. எங்களாலே வந்து முடியல, குழந்தைலாம் கூட்டு ரொம்ப போகாதீங்க. நாங்கள் வந்து காரில் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல. இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஈவினிங்காக இருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். நம்ம வந்து கரெக்டாக உச்சி வெயிலில் வந்துட்டோம். ஒரு கை பிடிச்சினேரு வா போலாம் வா வீட்டு டைம் ஆயிடுச்சு வா. ஜெசிமா மாமா நான் கூப்பிடுறாங்க, வா போலாம் வா, டைம் ஆயிடுச்சு வா. வா போயிட்டு பொம்மைலாம் வாங்கினு வர மாட்டேன். ஜட்டி 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 நான் சாப்பிட்றேன் ஐஸ் கட் ஐஸ் கட் ஐஸ் கட். என்னப்பா ஹேர் ஸ்டைல் இது? என்ன ஹேர் ஸ்டைலு ஃப்ரெண்ட்ஸ்? போகும்போது நாங்கள் எப்படி போனோம், இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம். சரியான வெயில் இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்துருக்கோம். தலப்பாக்கட்டு பிரியாணி சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிற? சாப்பிட போறியா? என்ன சாப்பிட போற? பிரியாணி. நான் ஃபைசல் இல்லை ஒன்றும் வாழ. ஜெசி சாப்பிடு அடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தரங்கம்பாடின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ஜெயிலில் இருப்பாங்களே அந்த வீரர்கள் தங்கும் அறை, அப்புறமா நீர் கொண்டு வரும் வழி, அதான் அந்த வெடி மருந்து அறை, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஜெயிலு அது எல்லாமே இதுக்குள்ளே அப்போ பழசு அப்போ இருந்துச்சா. என்ன ஃபைசல் இது கொஞ்சம் சொல்லலாம் ஃபைசல்? உனக்கு இது என்னதான் இங்கே ஸ்பெஷல்? இங்கே இது உள்ள நம்ம இப்போ வந்திருக்கோம் தரங்கம்பாடின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன ஸ்பெஷல்? இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு போர்டு போட்டிருக்கு, வீரர்கள் தங்கும் அறைன்னு போட்டிருக்கு. அப்புறமா வெடி மருந்து போட்டிருக்கு, கோழிகள் வளர்க்கும் மறைன்னு போட்டிருக்கு. அப்படியே உங்களுக்கு காட்டு, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எனக்குமே இது தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் உள்ளே. எல்லோரும் போகிற வழியில் வேளாங்கண்ணி போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். பாருங்க, எனக்கே தெரியல, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன அறை? நீர் கொண்டு வருமா? ஜெசி ரிஷி எங்க? ரிஷி எங்க? வா வா, ஏய் யாரும் இல்லை, வா. ஸ்லிப்பர் போடாம இருக்கீங்களா? பொறுமையா போ. இது கோழியா? போய் சொல்றாங்க. வீடியோ வேற எடுக்கிறோம். போய் சொல்றாங்களா? கோழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓப்பனில் இருந்துச்சு, நாங்கள் உள்ளே போயிட்டோம். கோழிகள் இப்போ இதான் அந்த காலத்தில் என்னது, யார் இருந்தால் கோழி வளர்க்குறாங்க, சோழர்கள்.
ஜெசிமா ஓடியா ஓடியா, பார்த்து வா பார்த்து வா. ஹாய் சொல்லு. ஜெசிகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த வேகத்தில் சட்டை கூட வேணான்ட்டா, கசகசன்னு இருக்கான். சமையல் அறை. சும்மா சொல்றாங்களா? வேலை என்ன இருக்கு? அப்படியா? பைசல் இங்க வா, இதை உள்ள கூப்பிடுறாங்க வா. பைசல் இதுக்குள்ள கூப்பிடுறாங்க, போயிட்டு வரியா? இதுதான் பைசல் அறை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தா பீச் செம்மையாக வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இங்கே நிற்கவே முடியல, இந்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஆமை வந்து அப்படியே செத்து போயிருக்கு, உங்களுக்கு தெரியுதா? செத்து போய் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆமை. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பீச்செல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீரர்கள்லாம் யூஸ் பண்ண திங்ஸு, அப்புறமா வந்து அந்த மண்டை ஓடு, அதுக்கப்புறம் அந்த வீரர்களோட ஃபோட்டோஸு, அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருந்துச்சு. அவங்களெல்லாம் எனக்கு யாருன்னே வந்து தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, அதனால் போய் பார்த்துட்டு வந்தோம். செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. பாதியிலே வந்து என்னோடய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாதியில் வீடியோவே எடுக்க முடியல. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மண்டை ஓடெல்லாம் சொல்கிறாங்க. இது பாருங்கள், யூஸ் பண்ண கத்தி, அந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லா திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே கிட்டே இருந்து நாங்களே வந்து இப்போ தான் வந்து இதை பார்க்குறோமே, அந்த அளவுக்குலாம் நிறையலாம் இல்லை. ஏதோ இது வந்து புகைப்பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நிறைய அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள் டேனிஷ் காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக, ரொம்ப காசுன்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப அப்படியே அந்த ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம 1 ரூபா காயின் இருக்கோம்ல, அதை விடவே குட்டியாக இருக்குது. மாதிரி தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல, சும்மா போய் பார்த்துட்ருக்கோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படி உங்களுக்குமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து திமிங்கிலங்களோட முள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே திமிங்கில முள் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பாதியில் என்னோடய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், நிறைய வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, வீட்டுக்கு வந்தது எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு ரிலேட்டடாக நம்ம நெக்ஸ்ட் அப்படியே எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி ரொம்பவே டயர்டாகிட்டோம் வெயிலில் செம்மையாக. இங்கே பாருங்கள், திமிங்கிலோட முதுகில் நடு எலும்பு இருக்கும்ல, அதுதான் இது நினைக்கிறேன். அப்படியே கட்டை மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு, கட்டையா இல்லை என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா.